வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு நேரலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது சர்வதேசங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் தலைப்பு செய்தியாக நேபாளில் ஏற்பட்ட அந்த திடீர் காட்டாற்று வெள்ளம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஒரு ஆற்று சுனாமி என்று அழைக்கும், கடல் சுனாமி போன்று ஆற்று சுனாமி என்று அழைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்த பல இதுவரை வெளிவராத பல வீடியோக்கள், அங்குள்ள பல பொதுமக்கள் பதிவான வீடியோக்கள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன. அந்த வீடியோக்கள் இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டது, இதன் பாதிப்பு எப்படி இருந்தது என்ற அந்த நொடிகள் என்றால் ஒரு சில நொடிகள் வாழ்க்கையின் தருணத்தையே மாற்றக்கூடியவை. அத்தகைய நொடிகள், மிக மதிப்புமிகு நொடிகள் எப்படி பலரின் உயிரை காப்பாற்றியது என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே நேரடியாக இந்த சிறப்பு நேரலைக்குள் செல்வோம். சில நொடிகளில் நேபாளம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. தலைகீழாக மாறிவிட்டது நேபாளம் என்றே கூறலாம். அதுவும் ராசுவா உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம், மாகாணங்கள் எல்லாம் தற்பொழுது இருந்த இடம் தெரியாமல் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 45 கிராமங்கள் சுத்தமாக இல்லை, வெறும் மணல் தான் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. பல மலைப்பகுதிகள் வீடுகளே இல்லை. ஆயிரக்கணக்கான வீடுகள் மின் நிலையங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த காட்டாற்று வெள்ளம் இப்படி உருவானது, அப்படி உருவானது என பல வியூகங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது அறிவியல் பூர்வமாக நமக்கு ஒரு பிரத்யேக வரைகளை கிடைத்திருக்கிறது. இது பிரபல சுற்றுச்சூழல் நிபுணரும் பூவுலகின் நண்பர்களுடைய அமைப்பின் மிக முக்கிய நபர்களில் ஒருவருமான சுந்தர்ராஜன் வெளியிட்டிருக்கிறார் அவருடைய பதிவிலே. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்ப்போம். அந்த சிறப்பு வரைகளை நாம் பார்க்கலாம். அந்த சிறப்பு வரைகளை எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். ஒரு பனிப்பாறை உடைந்து அவலாஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அந்த பனிப்பாறை திடீரென உடைந்து காட்டாற்றா வெள்ளமாக மாறுகிறது, ஃபிளாஷ் ஃப்ளட்டாக. அது கீழே ஓடி வந்து சீனா நேபாள் எல்லையில், திபெத் சீனா 3 பகுதிகள் கொண்ட அந்த எல்லை பகுதியில் ஏற்பட்ட அந்த காட்டாற்று வெள்ளம் தான் கீழே ஓடி வந்து அடித்து சாலைகளை எல்லாம் விழுங்கி இருக்கிறது. தற்போது பார்க்கலாம் மீண்டும் மிக தெளிவாக. அந்த அவலாஞ்ச், இமயமலையில் உள்ள அந்த பனிப்பாறை ஒன்று திடீரென வெடித்து சிதறுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று இன்னும் யாரும் சொல்லவில்லை அறிவியல் ரீதியாக. ஆனால் அந்த அவலாஞ்சியர் பனிப்பாறை சரிவு ஏற்பட்ட பிறகு பனிப்பாறை சரிவில் இருந்து திடீரென சென்னை பெருவெள்ளத்தின் போது 1 லட்சம் கன அடி தண்ணீர் வந்தது, நாம் எல்லோருமே பார்த்தோம் கண்கூடாக. தற்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் கன அடி நீர், 3,70,000 கன அடி நீர் வினாடிக்கு வந்திருக்க என்று கூறுகிறார்கள் தற்போதைய கணக்கின்படி. அந்த அளவுக்கு தண்ணீர் அந்த பனிப்பாறை சரிவின் மூலமாக அவலாஞ்ச் ஏற்பட்டு, அந்த பனிப்பாறை சரிவை தான் அவலாஞ்ச் என்று கூறுவார்கள். அந்த பனிப்பாறை சரிவு ஏற்பட்டு அதிலிருந்து இவ்வளவு பெரிய தண்ணீர் வால்யூம், அவ்வளோ பெரிய அடர்த்தியான தண்ணீர் அடர்த்தி கொண்டு வருகிறது. அந்த பனிப்பாறை உடைந்து வெடித்து சிதறி மலைப்பகுதியாக வந்ததால் தான் இந்த காட்டாற்று வெள்ளம், அதாவது ஆற்று சுனாமி ஏற்படுகிறது. அந்த ஆற்று சுனாமியின் காட்டாற்று வெள்ளம் ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டு அந்த நகர்ப்பகுதிகள், பாலம், சாலை எல்லாம் அடித்து செல்லப்படும். இது ஒரு வரைகலை. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு வரைகலை, கணினி மூலமாக உருவாக்கப்பட்டது. இப்படித்தான் நடந்திருக்கும் என்பதுதான் தற்போது கிட்டத்தட்ட பல அறிவியலாளர்கள், அதே போன்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள், விஞ்ஞானிகள் எல்லோருமே கிட்டத்தட்ட இப்படிதான் நடந்திருக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெளிவாக பார்ப்போம். அதாவது அந்த அவலாஞ்ச், பனிப்பாறை சரிகிறது, பனிப்பாறை சரிந்து காட்டாறாக மாறுகிறது, மாறி கீழ்மட்டத்தை நோக்கி வருகிறால் டவுன் ஸ்ட்ரீம். இது அந்த மேல்மட்டத்திலிருந்து கீழே ஓடுகின்ற, இமயமலையிலிருந்து கீழே வருகின்றது. ஓடி வருகின்ற பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடித்து செல்கிறது. பாருங்கள் எப்படி பல மலைப்பகுதிகளே காணவில்லை. அந்த அளவுக்கு அந்த 3 லட்சம் கன அடி வினாடிக்கு என்றால் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது. அந்த தற்போது சமதளம் போல் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு பல சாலைகள் எல்லாம் இடிந்து விடுகின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடந்தது, இப்படிதான் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 80% விஞ்ஞானிகள் தற்போது இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட சற்று முன் கூட நமக்கு கிடைத்த தகவல், அமெரிக்க புவியியல் மையம் அவர்களும் இந்த கருத்தினை இப்படிதான் நடந்திருக்கும், பனிப்பாறை சரிவின் காரணமாகத்தான் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம ஆற்று சுனாமி என்கிறோம். கடலிலே வரும்போது கடல் சுனாமி, இது ஆற்று சுனாமியாக வந்து இந்த காட்டாற்று வெள்ளம். தற்போது தமிழை மிக சிறப்பான சொல் இருக்கிறது, காட்டாறு.
அந்த காட்டாற்று வெள்ளம் திடீரென உருவாகி எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தி தொடர்ந்து பல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். இது பிரத்யேகமாக நாம் பார்க்கின்ற சிறப்பு வரைகலை காட்சி. இந்த காட்சியை பார்த்து நாம் அடுத்ததாக அந்த வெள்ளம் வரும்பொழுது அங்குள்ள பல நபர்கள், இப்போது எல்லோருமே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்றால் செல்போன் வைத்திருப்பானவருமே ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு ஊடகவியலாளராக இருந்த ஒரு பொதுமக்களில் மிஸ்டர் பொதுமக்கள், அவருக்கு மிஸ்டர் பொதுஜனம் என்றே நாம் பெயர் வைக்கலாம். அந்த மிஸ்டர் பொதுஜனம் பதிவு செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை. அந்த கடைசி நிமிடங்கள் ஓடி வரும்போது உயிர் தப்புவதற்காக ஓடுகின்ற நிமிடங்கள். இந்த காட்சி அல்ல, இதற்கு முன்னால் ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த காட்சிகள் தான் மிக முக்கியமானவை. அதாவது தற்போது வெள்ளம் வருகிறது, அந்த தப்பி ஓடுகிறார்கள். அவர்கள் கீழே இருக்க பார்க்கின்ற திடீரென வந்த வெள்ளத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், பயந்து ஓடுகின்றார்கள். அந்த மலைப்பகுதியை நோக்கி ஓடுகின்ற காட்சிகள். இந்த காட்சி எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் அழைத்து கொண்டு உயிர் தப்பினால் போதும் என்று பதற்றத்திலே தப்பி ஓடுகின்ற காட்சிகள் தான் இவை. அந்த பதற்றத்திலே ஓடுகின்ற காட்சிகள், ஓடி மலைப்பகுதிக்கு சென்று விட வேண்டும் என்று. இந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சியை பார்க்கும்போது வெள்ளம் வருகிறது, வந்தவுடன் பார்க்கிறார்கள், உடனடியாக அந்த நீர்மட்டம் உயர்கிறது. கிடுகிடுன்னு உயர்ந்தவுடன் பயப்படுகிறார்கள். அந்த ஓடுகின்ற காட்சிகளை தற்போது பிரீத், அந்த சத்தத்தை கேட்போம் தற்போது. உயர்களை பார்த்தவுடன் மேலும் பதற்றமடை. என்றால் ஆறிலே வெள்ளம் வருகிறது, பொதுவாக வரும் என்று பார்ப்பார்கள். இது போன்ற பல முறை அங்கு வரும் வெள்ளம். இது போன்ற காட்சிகள் எல்லாம் அடிக்கடி வரக்கூடிய காட்சிகள் தான். ஆனால் வெள்ளம் வந்தவுடன் பார்த்தவுடன் பதற்றம் அடைகிறார்கள். பதற்றமடையுடன் ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஓடு என்று ஓட ஆரம்பிக்கிறார்கள். பாகு பாகு, நேபாளத்தில் பாகு பாகு என்றால் ஓடு ஓடு என்ற அர்த்தம். ஓடு என்ற சத்தம் போட்டு ஓடுகின்ற காட்சிகள். மீண்டும் அதை பார்ப்போம். தற்போது அந்த கடல், அதாவது மலையின் உச்சி, அந்த மலை உச்சியின் அளவிற்கு அந்த வெள்ளத்தின் அளவை பாருங்கள் நீங்கள், எந்த அளவுக்கு வருகின்றது. அடித்து கொண்டு வருகிறது, மலையை எல்லாம் புரட்டி கொண்டு அருகில் வீடுகளெல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது. தற்போது காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மிஸ்டர் பொதுஜனம் பதிவு செய்த காட்சிகள் தான் இவை அனைத்தும். எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த செல்போனை எல்லாம் திருப்பி அந்த பதற்றத்தில் என்ன செய்வது என்றே தெரியல, எப்படி எடுப்பது என்று அந்த பதிவு. ஆனால் இது மிக முக்கியமான பதிவு. எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அந்த கோசி ஆற்றிலே அந்த பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளம் எப்படி இருந்தது என்பதை எடுத்து காட்டுகின்ற காட்சிகள் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். நேர்காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கோம். தற்போது வீடுகள், அந்த வீடுகள் எல்லாம் இன்னும் மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அந்த மாடி வீடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் மாடி வீடுகளும் அடித்து செல்லப்படும். பாருங்கள், கட்டம் போட்டு காண்பிக்கிறார்கள். இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாடி வீடு அளவிற்கு தண்ணீர் செல்கிறது. கிட்டத்தட்ட 3 மாடி வீடு, அது 3 மாடி வீட்டு அளவிற்கு தண்ணீர் அடித்து செல்கிறது வெள்ளம். அந்த கட்டிடம் இருக்கிறது, தற்போது இன்னும் இருக்கிறது அந்த கட்டிடம். அதைதான் தற்போது அந்த காட்சியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த எந்த அளவுக்கு கட்டிடங்கள் எல்லாம் அடித்து செல்கின்ற அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆற்று சுனாமியை யாருமே எதிர்பார்க்கவில்லை. நேபாளத்தில் கடந்த ஆண்டும் இதே போன்று ஜூன் மாதத்திலே 2025 இதே போன்ற வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் இந்த வெள்ளம், இந்த பெருவெள்ளம் இதுவரை நேபாள வரலாறு காணாத பெருவெள்ளமாக, காட்டாற்று வெள்ளமாக, ஆற்று சுனாமியாக வந்திருக்கின்றதான் கூற வேண்டும். மிகப்பெரிய அளவுக்கு சுனாமியாக வந்திருக்கிறது. இதே போன்று மற்றொரு காட்சியும் இருக்கலாம். கார்கள் எல்லாம் அடுத்து, ஏற்கனவே காட்ட காட்சி, இன்னொரு காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. இதே போன்று இன்னொரு காட்சியும் இருக்கிற அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். ஆறுகள் எல்லாம் அடித்து செல்கின்ற கார்கள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிற காட்சி நீங்க பாருங்கள். அந்த வெள்ளத்தின் ஆக்ரோஷம் எப்படி இருந்தது என்பதை காட்டுகின்ற காட்சி. வெள்ளத்தின் ஆக்ரோஷம் எந்த அளவுக்கு, வேகம் எப்படி இருந்தது. இதில் யாரேனும் இருந்தால், அது மலையாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இயந்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடித்து செல்கின்ற காட்டாற்று வெள்ளத்தை யாராலும்
கட்டுப்படுத்த முடியாது என்பார்கள். அதைத்தான் இந்த இயற்கை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு வேகமாக அடித்து செல்கின்ற இந்த காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக தொடர்ந்து தகவல்கள், நேற்று இருந்த தகவல்களை விட தற்போது வருகின்ற அதிர்ச்சிகள் மேலும் மேலும் பயமூட்டுவதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகள் மாயமாக இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை, காணாமல் போயிருக்கிறார் என்றுதான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 60-70 என்கிறார்கள். தற்போது ஈஷா மையத்திலிருந்து ஒரு 80 பேர் நாங்கள் அனுப்பினோம் என்கிறார்கள். அவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். யார் என்று முழுமையான தகவல்கள் இல்லை. அதே போன்று இந்த ஆன்மீக யாத்திரை செல்வதற்காக, கைலாஷ் யாத்திரை செல்வதற்காக அந்த பக்கம் நேபாள் வழியாக செல்வதற்காக சென்றவர்கள் தான் இவர்கள். இவரின் கதி என்ன? பலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்டியல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றப்பட்டவர்கள் யார் யார் என்ற பட்டியல் எல்லாம் தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அங்கு உள்ள சிறப்பு தொலைபேசிகள்லாம் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக கிடைத்து வருகின்றன. ஆனால் தற்போது கரணம் தப்பினால் மரணம் என்பார்களே, அந்த கடைசி நொடிகளிலே தப்பி சென்றவர்கள் தான் பல்லாயிரக்கணக்கானோர் இருந்திருக்கிறார்கள். அந்த ஆற்றின் வேகம், நீர்மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க பயந்து மேல் பகுதி நோக்கி செல்கிறார்கள். இதை பார்க்கும்போது நம்மால் நிச்சயமாக அந்த தற்போது கிட்டத்தட்ட இது நேற்று காலையிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை தற்போது அந்த இடமெல்லாம் வெறும் சேரும். இப்போ இந்த இடமெல்லாம் சேரும் சகதியமாகத்தான் இருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட 2500 இராணுவ வீரர்கள், நேபாள் இராணுவ வீரர்கள், சீனாவிலிருந்து சென்றவர்கள், இந்தியாவிலிருந்தும் இராணுவ வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். அனைவரும் தற்போது மீட்பு பணிகளில் இறங்கியிருக்கிறார்கள். 2500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தற்போது மீட்பு பணியில் ஏற்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகள் மாயமாக இருக்கிறார்கள். அந்த தப்பிய கடைசி நிமிட திக் நொடிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நேபாளத்தின் இந்த காட்டாற்று பெருவெள்ளம், ஆற்று சுனாமி நம் அனைவருக்கும் சொல்கின்ற பாடம், இயற்கை எந்த நேரத்தில் கோபப்பட்டாலும் அதன் கோபத்தை தாங்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இயற்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தருணத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இயற்கை சொல்வதை கேட்க வேண்டும். இயற்கையை செயற்கையாக்க முயன்றால் என்ன நடக்கும் என்பதற்கு இவை எல்லாமே உதாரணங்கள் என்று கூறலாம். இந்த ஆற்று நீரின் வேகம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் கூற வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல சென்னை பெருவெள்ளத்திலே வெளியான தண்ணீரை போன்று 3 மடங்கு தண்ணீர் ஒரு வினாடியிலே வந்திருக்கிறது. அந்த வேகத்தின் காரணமாக எதிரே என்னென்ன இருந்ததோ அவை அனைத்தையுமே அடித்து சென்றிருக்கிறது. அந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்கிறது. எனவே இந்த நேபாள பெருவெள்ளம், ஆற்று சுனாமி என்பது பல பாடங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இயற்கை எதிர்த்து எதையும் செய்ய முடியாது. இயற்கையை செயற்கையாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது நமக்கு இது போன்று பல தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் இயற்கை ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. நேபாளத்திலே நகரமயமாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நகரமயமாக்கலின் பகுதியாக பல கட்டிடங்கள், ஆற்றின் இருபுறமும் பல கட்டிடங்கள் வந்திருக்கின்றன. தற்போது அதனை பல கட்டிடங்கள் தற்போது காணவில்லை. அந்த இடத்திலே கட்டிடங்கள் இருந்ததற்கான அடையாளங்களே இல்லை. இதனால் பல கிராமங்கள் காணாமல் போயிருக்க, 40 கிராமங்கள் காணாமல் போயிருக்க என்பதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 பேர் வரை, குறைந்தபட்சம் 170 என்று கூறியிருக்கிறார். குறைந்தபட்சம் 170 பேர் காலமாக இருக்கிறார்கள். இந்த இயற்கையின் பேரழிவின் காரணமாக, இயற்கை பேரிடரின் காரணமாக 170 பேர் காலமாக இருக்கிறார்கள். 300க்கும் இந்திய பயணிகள் மட்டும் 300க்கும் மேற்பட்டு காணவில்லை என்ற தகவல் தான் வந்திருக்கிறது. மேலும் மேலும் அதிர்ச்சி தகவல் வந்து உடனுக்குடன் நாம் அப்டேட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சியிலே உடனுக்குடன் இந்த பேரழிவு தொடர்பாக அங்கு உள்ளவரின் நிலைமை, யாருக்கெல்லாம் என்ன ஆனது என்று குறித்து தகவல் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். இதுவரை வெளிவராத நேபாளத்தின் வெள்ளக்காட்சிகளை பார்த்து நாம் மேலும் பல காட்சிகள் உடனுக்குடன் உங்களுக்கான தகவலை கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி இணைந்திருங்கள். நேரலை செய்திகளை பார்த்துக் கொள்ளுங்கள்.